ஹாய் கைஸ், நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெரியபாளையம் போயிருந்தோம். அப்போ சாமிக்கு வந்து சமையல் செஞ்சு படைச்சிருந்தோம். அதோட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி நாங்கள் முதல்ல வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருந்தோம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணோம். ஏன்னா வந்து நம்ம செய்ய போகிறது வந்து நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ அதுக்கு ஃபைனாக சாப் பண்ணால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கணும். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டேஸ்ட் வந்து சிக்கனுக்குள்ளே போகும். அப்புறம் கேஸ் பற்ற வச்சுக்கணும். முதல்ல பற்றவே இல்லை, அதனால நாங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு கேஸை வந்து எரிய வச்சோம். அதுக்கப்புறமா கடாய் எடுத்துக்கணும். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா அதில் பட்டை லவங்கம்லாம் போட்டுட்டு சீரகம் லைட்டாக போட்டுட்டு நம்ம வெட்டின வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிடணும். நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா தக்காளி போட்டுடணும். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு போட வேணாம், கொஞ்சம் நிறையவே போட்டால் இன்னும் நல்லாவும் இருக்கும். மஞ்சத்தூள் நல்லா போட்டுனதுக்கப்புறமா நல்லா அது வந்து தக்காளிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டுக்கோழி வந்து அது போட்டுடணும். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மசாலாவில் வந்து பட்டை லவங்கம் சீரகம் சோம்புலாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி அரைச்சது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் நிறைய போடணும், அப்போ தான் காரமாக டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி போட்டுருங்க. தண்ணி போட்டுட்டு கல் உப்பு போடுங்க. நார்மல் உப்பு கூட போடலாம், பட் கல் உப்பு போட்டு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கல் உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து மீன் செஞ்சோம். மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடியே நாங்கள் மீனை. இப்போ அந்த மேரினேட் பண்ண மீனை வந்து நாங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம். ஒரு சைடு நாங்கள் குழம்பும் செஞ்சிட்ருந்தோம், இன்னொன்று சைடு நாங்கள் மீனும் செஞ்சிட்ருந்தோம். ப்ளஸ் இது வந்து நாங்கள் கேஸ் யூஸ் பண்ணாமல் நல்லா அடுப்பில் தான் செஞ்சோம் நாங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீனை வந்து வறுத்துட்ருக்கோம் எண்ணெயில். நல்லா வறுக்க வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மேரினேட் பண்ண மசாலாலாம் உள்ளே போகும். நாங்கள் அப்புறம் சாமிக்கெலாம் நல்லா பூவை வச்சு அலங்காரம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டோம். ஓவரால் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்த ஜேர்னி சூப்பராக ஜாலியாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து சமைச்சி சாமிக்கு இதெல்லாம் படையெல்லாம் கூட வச்சோம். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நாங்கள் இலையில சாதம் குழம்பு அப்புறம் வறுத்த மீனெல்லாம் வச்சு சாமிக்கெலாம் ஆரத்தி எடுத்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். உங்களுக்கு ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.